இப்போ மந்திரத்தை பாருங்கள். மந்திரம் 74 திருச்சதகம் மாணிக்கவாச திருவடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. 20ஆம் தேதி 1வது மாதம் 2026 இதை எடுத்திருக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதனுடைய மன்ன என்ற சொல்லுக்கு தெய்வங்களின் அரசே நீ, நாயினேனை நாயை போன்று எழுந்தவனாகி என்னை பொய்மை தீர்த்து, பொய்மைனா பொய் ஒழுக்கம் ஒழித்து, ஆண்டு கொண்டு ஆவை என்று அருளு. ஆவை என்ற சொல்லுக்கு இரக்க குறிப்புன்னு அர்த்தம். நேற்று கூட பார்த்தோம், ஆவா என்று மாறும்னு பார்த்தோம். புரியுதா? ஆவா தான் ஆவாவா மாறும். அடியனேனும் பூண்டு கொண்டுனா அடிமையாக இருந்துன்னு அர்த்தம். மாண்டு வந்துன்னா பிறந்து இறந்துன்னு அர்த்தம். இறந்து பிறந்து மந்திரத்தினுடைய தொகைப்பொருள் சொல்ல போகிறோம், எழுதுங்க. மந்திர தொகைப்பொருள்: அடியேன் நாயை தெய்வங்களின் அரசனே, நான் நாய் போன்று இழிந்தவன், என்னுடைய பொய் ஒழுக்கத்தை நீங்கள் நீக்க வேண்டும். மாணிக்க வாசகரே என்கிட்ட பொய் ஒழுக்கம் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அப்போ சைவத்தில் நம்மெல்லாம் எவ்வளவு யோசிக்கணும். நீக்க வேண்டும். ஆமாம், பொய் ஒழுக்கத்தை நீக்கி என்னை அடிமை கொண்டு என்னிடத்தில் இரக்கம் காட்டி ஆறுதல் மொழி கூறி அருள் செய்ய வேண்டும். அடிமையாகிய நான் அடிமைத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். பலமுறை இறந்து பிறந்து வணக்கம் வணக்கம் என்று கூறி எல்லா காலங்களிலும் உன்னை வணங்குவதற்கு உன்னுடைய திருவடியில் எனக்கு உண்மையான அன்பை தர வேண்டும். விளக்கம்: முதல் வார்த்தை மன்னன். தெய்வங்களுக்கு அரசன் என்ற பொருளை தந்தது. மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு பிறவிதோறும் மன்னர்கள் மாறுவார்கள். ஆனால் பிறவிதோறும் கடவுளாக வர்றது யார் தான்? சிவபெருமான் தான். இறைவன் உயிர்களை அடிமை கொள்ளும்போது, இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், 2ன்னு போட்டுக்கிடுங்க. இறைவன் உயிர்களை அடிமை கொள்ளும்போது அவர்கள் சுத்தமானவர்களா என்று பார்த்தே அடிமை கொள்ளுவான். அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ கான் சொல்கிறார்ல திருவருட்பயனில். அவரோட சுத்தமானவரா என்று பார்த்தே ஆட்கொள்வான். பொய் உடையவர்கள் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் பண்டிதமணி சொல்கிறார்.
பொய் உடையவர்கள் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது. தற்காலிகமாக பண்ணலாம், நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொய்யே நம்மளை தள்ளி விட்டுரும். இதே ஊரில் நம்ம 99 நம்ம ஒர்க்கு தொடங்கணும். இன்றைக்கி 2026, 27, 28வது வருஷம். இந்த ஊரில் லைஃப்பில் தொடங்குனது 85. அதே டெம்போ மாறாமல் போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு இடம் வைக்கிறது இல்லை, நம்ம கூட்டத்துக்குள்ளே பொய்க்கு இடமே கிடையாது, எப்பவும் கிடையாது. பொய் இருந்ததுன்னா சாமி நம்மளது வேலையில் என்ன செய்யாது, இருக்க விடாது. அதான் அவர் சொல்கிறார். ஆமாம், எதையுமே எதிர்பார்க்காமல் போயிட்டே இருக்கணும். நம்ம தொடங்கின காலத்தில் என்ன நிலையில் இருந்தால் இது எல்லாருக்கும் பாடம். என்ன சொல்கிறீங்க, நான் இது வரைக்கும் வந்தது பெருசு இல்லை, இனிமேல் என்ன செய்யணும், இதே மாதிரி பயணிக்கணும். திடீர்னு கடைசி நேரத்தில் மாறிடக்கூடாது. பொய் ஒழுக்கம் உள்ளவர்கள் சைவம் பண்ண முடியாதுங்கிறார். இறைவனுக்கு அன்புடையவர்களாகவும் வாழ முடியாது. அதனால தான் என்னுடைய பொய்யை தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அதில் வல்ல மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவா நீங்கள் பேரருளாளன், கருணை காரணமாக என்ன தீர்க்காமலே என்னை ஏற்க ஆசைப்படுவீங்க. கருணை காரணமாக பொய்யை தீர்க்காமலே என்னை ஏற்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அது வேண்டான்னு சொல்கிறாரா. என்னுடைய பொய்யை நீக்கிட்டு ஆட்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரா. அதாவது மகன் நோயாளியாக இருக்கும்போது நோய்க்குரிய மருந்து சாப்பிடுகிற மகனுக்கு அவன் விரும்பி சாப்பிடுகிற உணவை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யார் கொடுக்க ஆசைப்படுவா, அம்மா கொடுக்க ஆசைப்படும், தந்தை தாய் ஆசைப்படுவாங்க. அதே நிலைமை உங்களுக்கும் வரும். உணர்ச்சி வசப்பற்றாதீங்கிறார். யார்கிட்ட, இறைவன்கிட்ட உணர்ச்சி வசப்பற்றாதீங்கிறார். மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆவா என்பது இரக்க குறிப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட விளக்கம் சொன்னோம். ஆ ஆ என்ற தமிழ் எழுத்து ஆவா என்று மாறும். திருவாசகத்தில் நிறைய இடத்துல இருக்கு. தமிழ் இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் ஒன்று. ஒரு உடம்புக்குள் 2 உயிர் இருக்க முடியாது. தமிழ் சைவ சித்தாந்தப்படி, தமிழ் இலக்கணப்படி ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் தான் சேர முடியும். 2 உயிரெழுத்து ஜாயிண்ட் ஆகாது. அதாவது ஜெல் ஆகாது. அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கல்ல, இன்னும் அந்த 2 கட்சி ஜெல் ஆகலைங்கிறாங்கல்ல, அதுமாதிரி ஜெல் ஆகாது. அதில் எதையாவது ஒரு எழுத்தை கூட ஒரு மெய்யெழுத்தை சேர்த்து விடுவாங்க. ஆ கூட்டல் இவ் கூட்டலா ஆவா என்று மாறிடும். ஆ கூட்டல் இவ் கூட்டலா ஆவா என்று மாறும். ஆக்சுவலாக ஆ ஆ என்பது தான் எப்படி மாறும். ஆமாம், 2க்கும் மீனிங் ஒன்று தான். ஐயோ பாவம் என்று இரக்க குறிப்பு. இந்த இவ்வுங்கிற எழுத்து எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்குறோமில்ல, அதற்கு இலக்கணம் தான். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தமிழில். ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும். அதாவது இ இ ஐ அப்படிங்கிற 3 உயிரெழுத்து வந்தால் யகரம் வரணும், மற்ற இடத்துலலாம் வகரம் வரணும். தமிழ் இலக்கணப்படி ஒரு எழுத்து வந்தால் காரணம் சொல்லணும், ஒரு எழுத்து போனால் காரணம் சொல்லணும். புணர்ச்சின்னா என்னதுன்னு சொல்ல தெரியாது எவனுக்குமே தமிழ் வாத்தியர்களுக்கு. முதல்ல இதை சொல்லி புணர்ச்சியை நடத்தணும். ஒரு எழுத்து வந்தால் காரணம் சொல்லணும், ஒரு எழுத்து போனால் காரணம் சொல்லணும். அதான் தமிழ் புணர்ச்சி இலக்கணம். இது புணர்ச்சி இலக்கணம். பகுபத இலக்கணம் வேறு, இலக்கண குறிப்பு வேறு, புணர்ச்சி இலக்கணம் வேறு. இது 3வது ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதாவது இலக்கண குறிப்பை விட அட்வான்ஸு பகுபதம், பகுபதத்தை விட அட்வான்ஸ் என்னது புணர்ச்சி இலக்கணம். அந்த புணர்ச்சி இலக்கண அடிப்படையில் தான் அந்த ஆ குட்டல் எப்படி மாறும், ஆ குட்டல் இவ் குட்டலா ஆவா என்று மாறும். அதனால் நீ இரக்கம் காட்டி அருள் செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. நீ எனக்கு அருள் செய், நான் அடிமை பணி செய்கிறேன்.
தன்னைத்தானே நாயினேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அடியனேன் என்று சொல்லுகிறார். பூண்டு கொண்டு, மூணுமே ஒரே கான்செப்ட் தான். நாயினேன் சொல்லுகிற ஒரு ஆன்மா தான் பணி செய்யும், அடியனேன் என்று சொல்லுகிற ஒரு ஆன்மா தான் பணி செய்யும். பூண்டு கொண்டுங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கிறோம்? பணி செய்தல்னு பொருள் இருக்கு. அடுத்தது என்றும் என்றும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது காலத்தை உணர்த்துகின்ற வார்த்தை. எல்லா நிலையிலும் எனக்கு அன்பு வேணுங்கிறார். நான் சாதிக்கவும் அன்பு வேணும், பிறவாமையை அடைவதற்கு என்ன வேணும்? அன்பு வேணும். நான் உனக்கு அடிமையாகி உனக்கு பணி செய்கின்ற காலத்தில் உன்னை நான் போற்றி போற்றி, அதாவது வணக்கம் வணக்கம் என்று உன்னை பார்த்து சொல்ல வேண்டும்னு சொல்றார். இப்போ வணக்கம் வணக்கம்னு சொல்லணும்னாலும் பணி செய்யணும்னாலும் அன்பு வேண்டுமல்ல. அதனால தான் எதை அடிப்படையாக கேட்கிறாரு? அன்பை அடிப்படையாக கேட்கிறார். ஆமாம், இங்கே அன்பை வேண்டியதற்கு காரணம் அன்பு ஒரு சாதனம். நல்ல சாதகன் பயனை கேட்க மாட்டான், எதைத்தான் கேட்பான்? சாதனத்தை தான் கேட்பான். ஒரு முறை இந்த சாதனமாகி அன்பு கிடைத்து விட்டால் வரும் பிறப்புகளிலும் பிறந்தாலும் இறைவன் திருவடியை தொடர்ந்து வணங்கலாம் என்று மாணிக்க வாசகர் நினைத்தார். ஒருவரிடத்தில் உதவி கேட்பவர் நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் 10th முடிச்சுட்டு +1க்கு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்குறீங்கன்ட்டு கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எது, செகண்ட் ஆப்ஷன் அதில் இருக்கும். எனக்கு நீங்கள் இந்த சயின்ஸ் குரூப்பு கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு குரூப்பு, நீங்கள் காமர்ஸ் குரூப்பு கொடுங்க அப்படின்னு கொடுக்கணும். கொடுக்கும்போதே எதோடு கொடுக்கணும்? சாய்ஸோடு கொடுக்கணும். இதே மாணிக்க வாசகர் இந்த சாய்ஸ் வேலையை பண்ணுறாராம். ஒன்று வீடு தாங்க, இல்லைன்னா வீடு சாதிக்கிறதுக்கு அன்பு தாங்க. முதல் சாய்ஸ் எது? வீடு. அது இல்லைன்னா ரெண்டாவது சாய்ஸ் அன்பு. அது அப்படியே உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். நீங்கள் எனக்கு வீடு பெறுறதுக்கு பக்குவம் நினச்சிங்கன்னா அன்பை கொடுத்துருங்க. ஆமாம், வலியுறுத்தல், அவர் கட்டாயப்படுத்தல். அப்பா இது கொடு. ஒரு வகையில் இது நம்ம கண்ணன் சொல்கிறது தான். கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னா, நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்கலனாலும் வரும், பலனை நீ எதிர்பார்க்கலனாலும் என்ன செய்யும்? வரும். இப்போ இந்த தமிழக அரசு சார்பில் திருக்குறள் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். 3 பேருக்கு 3 பேரும் வந்துட்டோம். அதுக்கு சம்பளம் என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தனியாக கையெழுத்து வாங்கி அதுக்கு டியூட்டி 500 ரூபா சம்பளம்னு வீடு தேடி வந்தது. ஒரு தொழிலுக்கு ஒரு சம்பளம்னு ஒன்று உண்டுன்னா அது வந்தே தீரும். என்ன சொல்கிறீங்க? அந்த குரு சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா பலனை தீர்மானிக்காதேன்பார். பலன் வர்றதை யாரும் தடுக்க முடியாது. திருவள்ளுவர் சொல்லுவார், நிலைத்தரைந்தான் கைவிளையாதற்றும்பார். தரையை அடித்தா நிச்சயமாக என்ன வலிக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் சயின்ஸு, இதுதான் சைவம்.
அது அவங்க அழகாக சொல்லுங்க. பலனை எதிர்பாராதேன்னு சொல்லலை, பலனை தீர்மானிக்காது. நான் 10ஆம் பரீட்சை எழுதியிருக்கிறேன், எனக்கு 495 மார்க் வரணும் அப்படின்னு சொல்லாத. பரீட்சை எழுதிட்டு வா, அதில் நிறையா இருக்குது. உன் பேப்பர் யார்கிட்ட சிக்குதுங்கிறத பொறுத்து தான். ஒரு மாணவன் 100 மார்க்குக்கு எழுதியிருக்கிற மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் நினைத்தால் 95 மார்க் போடலாம். அதே ஆசிரியர் எத்தனை மார்க்கும் போடலாம், 100 மார்க்கும் போடலாம். அது பேப்பர் யார்கிட்ட சிக்குதுங்கிறத பொறுத்தது. இப்போ எங்களுக்கு டீச்சர்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்னதுன்னா, தமிழ் பேப்பர் திருநெல்வேலிக்கு போனால் மார்க் வராது. ஏன்னா அவன் எதில் டாப்பில் இருக்கிறான், தமிழில் டாப்பில் இருக்கான். இங்கிலீஷ் பேப்பர் மெட்ராஸ்க்கு போனால் மார்க் வராது. உங்கள் ஸ்கூல் பேப்பர் உங்கள் கெட்ட நேரம் மெட்ராஸ் போச்சு நினச்சிடுங்க, மார்க் வராது. அதே உங்கள் பேப்பர் திருநெல்வேலிக்கு போச்சுன்னா மார்க் வரும். அப்போ நீங்கள் எழுதின பரீட்சை உங்கள் மார்க்கை தீர்மானிக்கலை, அதை எவன் திருத்துறாங்கிறது தான் எதை தீர்மானிக்குது, மார்க்கை தீர்மானிக்குது. மதிப்பெண் போடுறதில் ஒரு 45 எடுக்கிற மாணவர் 65 வரைக்கும் எடுக்கலாம். அது 45 65 வரைக்கும் போகும். 65 எடுக்கிறவர் 85 வரைக்கும் கூட போகலாம். 65 85 வரைக்கும் கூட அவருக்கு மார்க் வரலாம். ஒரு 95 எடுக்கிற மார்க்கு 100க்கு போகலாம். அவருக்கு பிடிக்கலன்னா எதை கொண்டு வந்து நிறுத்தலாம். கமா போடலை, புல் ஸ்டாப் போடலை, தகரம் சரியாக எடுத்து விடலை, நகரம் சரியாக எடுத்து விடணும், மார்க்கு குறைக்கலாம். ஒருவன் பரீட்சை எழுதிட்டதுனாலே மார்க் வர தலையெழுத்து பேப்பர் எங்கே போகுதுங்கிறது என்ன செய்யுது, முடிவு செய்யுது. அப்போ அவன் எப்படி தான் பரீட்சை எழுதணும், எழுதும்போது பரீட்சை எழுதியிருக்கிறேன், மார்க்கை யாரும் முடிவு செய்யுங்க. இப்போ பரீட்சை எழுதியாச்சு, ரிசல்ட்டு உறுதி, மார்க் உறுதி. ரிசல்ட்டை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, ரிசல்ட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. இதுதான் அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குன்னு அந்த குரு சொல்லுவாங்க. ஆமாம், அது எப்படி வேணாலும் மாறலாம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து மாறலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பிட்ட 222வது நபருக்கு வேலை கொடுத்து நிறுத்தியாச்சு. 22வது நபர் வேலைக்கு வரலன்னா 23ஆம் நபரை கூப்பிடுவாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பிடிச்சாச்சு, கால் மார்க்கில் ஒருத்தர் வெளியே போயிட்டான். இவன் நல்ல நேரம் அதில் ஒருத்தர் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா யார் உள்ளே போயிடுவா, இவன் உள்ளே போயிடுவான். இதெல்லாம் வேற ஒன்று தீர்மானம் பண்ணுது, உங்கள் டேலண்ட் தீர்மானம் பண்ணல, இதுக்கு வெளியே ஏதோ ஒன்று தீர்மானம் பண்ணுது. உண்டா இல்லையா? ஆமாம், அப்படி எடுத்து போடுவாங்க. ஆமாம், அதுதான் எடுத்து போடுவாங்க. அதனால் சூழ்நிலை மாற்றிடும். அதனால தான் மாணிக்க வாசகர், நான் என்ன கேட்கல, தகுதி இருந்தால் வீடு பேர் கொடுங்க, இல்லைன்னா சாதனத்தை கொடுங்க. ஆமாம், ரிசல்ட்டை நான் முடிவு பண்ணலைன்னாரு. இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உரிய ஒரு லெசன். இல்லை, ரிசல்ட்டை நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம், ரிசல்ட்டை நாம் முடிவு பண்ணக்கூடாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நமக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு மணமேடைக்கு ஒரு பையன் போகிறான். நடந்த சம்பவம், மணப்பெண்ணுடைய அப்பா பேங்கு அங்கங்கன்னு அலைஞ்சவர் நகையை ஆட்டோவில் விட்டுட்டு வந்துடுறாரு. 50 பவுன் நகையை ஆட்டோவில், தமிழ்நாட்டில் நடந்தது, ஆட்டோவில் விட்டுட்டு வந்துடுறாரு. கல்யாணம் பண்ணுற நேரத்தில் பொண்ணு கழுத்துக்கு எது சேரல, நகை சேரல. பொண்ணுக்கு அப்பா சொல்கிறாரு, தாலியை கட்டுங்க தம்பி, நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொத்தை விற்றாது வீட்டை 50 பவுன் நகை தர்றேங்கிறான். சொந்தக்காரங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா பங்காளியெல்லாம் சண்டையை போட்டு நகையை கொண்டு வா கல்யாணம் இல்லைங்கிறாங்க. ரகளை ஏகദേശம் 90-50% ரகளையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிட்டு. ரகளை முற்று பெறுற நேரம், நிற்கிற நேரம்னு வச்சுருங்களேன். ஆட்டோக்காரன் தெரித்து ஓடி வர்றான். ஓடி இந்த மாதிரி ஆட்டோவில் நகையை போட்டு வந்துட்டார், அதில் ஒரு கல்யாண பத்திரிக்கை இருந்தது, அதை வச்சு தான் மண்டபத்துக்கு வந்தேங்கிறான். சரி தாலியை கட்டுங்கிறாங்க, மாப்பிள்ளை ரெடி கட்டுங்கிறான். அந்த பிள்ளை வேண்டாங்குது. அந்த பிள்ளை, நான் இவனை தாலி கட்டலை, 50 பவுன் நகைக்காக நீ புறக்கணிச்சான்ல, நாளைக்கு வேறு எதுக்கு வேணாலும் புறக்கணிப்போம். அப்போ என்ன செய்கிறது, ஆட்டோக்காரரை கல்யாணம் பண்ணி, அவன் பையன் சின்ன பையன், சரி ஆட்டோக்காரனு கல்யாணம் உடனே நடந்ததுங்க. தமிழ்நாட்டில் பத்திரிக்கையில் வந்தது. இப்போ யாரை கல்யாணம் பண்ணால் ஆட்டோக்காரன் அப்பா அம்மா வர சொல்லி தாலியை கட்டு. ஆக்சுவலாக அவனுடைய ஸ்டேஜுக்கு 10 பவுன் நகை கூட ஆள் கிடையாது. ஆமாம், சாமி வேற கணக்கு போட்டு. அதனால் உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நகர்வையும் கவனமாக வைக்கணும். நடந்து முடிஞ்சதெல்லாம் நம்முடைய வினை. சில கடந்து போன காலங்கள் நமக்கு நன்மையாக முடிஞ்சிருக்கலாம், தீமையாக முடிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு இது நம்முடைய நல்வினை தீவினை. அவங்க நல்வினை தீவினையை நம்ம பார்க்க முடியுமா? அது யாருடைய நல்வினை தீவினை? நம்முடைய நல்வினை தீவினை கேட்டபடி அது மாறும். நீங்கள் ஒரு கணக்கை போடுவீங்க, அது வேறு கணக்கில் போயிட்டுருக்கோம். நம்ம அதையெல்லாம் கணிக்கிற அதிகாரம் யாரும் கிடையாது. நமக்கு வினை கழியுதுன்னு போயிட்டே இருக்கணும், வினை கழியுதுன்னு போயிட்டுருக்கணும். அதனால தான் அன்பை கேட்டார். பொழுவாய் பிறக்கினும் என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். அப்பர் பாருங்க, அவரும் ரிசல்ட்டை முடிவு பண்ணல.
அப்பர் சுவாமிகளுக்கு இத்தனை திருமுறை 3 திருமுறை எழுதினவருக்கே நமக்கு மோட்சங்கிற முடிவுக்கு வரல. நான் பொதுவாக பிறந்தாலும் ஒன்றை மறக்காமல் இருக்கணும்னாரு. இதே நம்ம ஆட்களை விட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு பதியம் எழுதியிருந்தால் பரவாயில்லைங்க, 3 திருமுறை நான் எழுதியிருக்கிறேன். போகாத கோயில் கிடையாது, தமிழ்நாட்டில் சுத்தாத கோயில் கிடையாது, பண்ணாத அற்புதங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கணும்? மோட்சம் தரணும்னு நம்ம வழி கட்டாயப்படுத்தி சீட்டு வாங்குவோம். தேர்தல் சீட்டு கட்டாயப்படுத்தி தேர்தலுக்கு சீட்டு வாங்கிடுவான் நம்மாடு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இவ்வளத்தை எழுதிவிட்டு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தரையும். அதே தான் காரைக்காலாமையா. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல். அது என்ன டவுட்டு? அவங்களும் எந்த ரிசல்ட்டுக்கும் வரல. தப்பு எங்கே நடக்குதுன்னு தெரியுதா? சைவத்தில் எல்லாருமே ரிசல்ட்டுக்கு வர்றாங்க. ஒரு அம்மா என்கிட்ட நேரில் சொன்னது, நான் காரைக்கால் அம்மையார் மாதிரி. நான் சொன்னேன், முடி நரைச்சவங்கெல்லாம் காரைக்கால் அம்மையார்னா எத்தனை பேர் காரைக்கால் அம்மையார்? வாழும் திருநாவுக்கரசருங்கிறான், வாழும் அப்பர் சுவாமிகள்ங்கிறான், வாழும் வள்ளலாருங்கிறான், வாழிக்கும் மாணிக்க வாசகங்கிறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அதுதான் இந்த திருவாசல். நம்ம சைவத்தில் கற்றுக்கிட்டது என்னென்னா, நாமளே ஒரு ரிசல்ட்டுக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் யார் சித்தம்? ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. நமக்கு அதுதான். உன்னுடைய திட்டம் எதுவோ அதுபடி நடக்கட்டும். திருவொற்றியூரில் சுந்தரர் இப்படி நினைச்சாரா? திருவொற்றியூரில் சுந்தரர் இந்த மாதிரி சங்கிலியார் விஷயத்தில் அவருக்கு இப்படி நடக்கும்னு நினைச்சாரா? கண்ணு போகும் நினைச்சாரு. கல்யாணம் நடக்கும்னு நினைச்சாரு. கல்யாணத்து பேரில் கண்ணு போகும் நினைச்சாரா? அவருக்கே அவருடைய பிளான் படி நடக்க மாட்டுக்கு. யாருக்கு? சுந்தரருக்கே அவர் பிளான் படி ஒன்றும் நடக்க மாட்டுக்கு. அப்போ இறைவன் பிளான்னு ஒன்று அங்கே இருக்குது. அதெல்லாம் அவங்க ஞானிகள் இறைவனோடு சேர்ந்து நடத்துகிற நாடகம். உனக்கு இப்படி நடக்கும்னு அர்த்தம். அப்பர் சுவாமிகள் நினைச்சாரா? கைலாயத்தில் போய் எலும்பு தேயும் நரம்பு தேயும் நினைச்சாரா? பார்க்க முடியாமல் திரும்புவோன்னு நினைச்சாரா? இறைவனே ஒரு அடியார் இடத்துல வந்து குளத்தில் முங்குவோன்னு நினச்சிக்கிட்டு போனாரா? இல்லை திருவையாருக்கு வர சொல்லி, ஏன் திருவண்ணாமலைக்கு வரக்கூடாதா? திருவண்ணாமலையில் தண்ணியே கிடையாதா? திருவையாருக்கு தான் வர சொல்லணுமா? இதெல்லாம் யார் கையில் இருக்குது? அது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும். அதாவது திட்டங்கள் இறைவனுடையது, வேலை நம்முடையது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது சுருக்கமான ரிசல்ட் விளைவு தான். திட்டங்கள் யாருடையது? இறைவனுடையது. வேலை நம்முடையது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டை கட்டும்போதுங்க, பழைய வீட்டை சரி பண்ணி கட்டும்போது எங்கள் கையில் வந்து 7 லட்ச ரூபா புரட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தது. 7 லட்ச ரூபா புரட்டிடலாம். என்ன செய்யலான்னு கேட்குறோம். எனக்கு பையன் கூட படித்த ஒரு பையன் இன்ஜினியர். அவர் வந்து மேல் பார்த்துட்டு 7 12 மாற்றினீங்கன்னா ஓரளவு முழுமை பண்ணிடலாம், 7 வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு 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 மலையாள ஐயா ஒருத்தர் கொண்டு உங்களுக்கு நான் காட்டுவேன் அடிக்கடி. எங்கள் வீட்டுக்கு பின்னா ஒரு மலையாள ஐயா. அவர் வந்து பார்த்துட்டு 12 லட்ச ரூபாயில் என்ன செய்யலான்னு அவர் தான் பிளான் பண்ணுறார். இன்ஜினியர் பிளான் போடக்கூடாது, வேலை தான் நீ செய்யணும், பிளான் அவர் தான் அப்படின்ட்டு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் பிளானை போட்டு என்ன சொன்னார்னா, இப்போ எங்கள் வீட்டை கற்பனை பண்ணிவிடுங்க, ஹால். அந்த ஹாலில் அவர் என்ன சொன்னார்னா, ஏணிப்படி வச்சுருவோம், சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் தெரியுமா, நிறைய வீடுகளில் பால்கனி மாதிரி. சென்ட்ரு வந்து ஓப்பனாக இருக்கும், அப்படி போட்டுடலாம் அப்படின்னாரு. அப்போ 2வது மாடி நமக்கு பயன்படாது. 2வது மாடியே நம்ம ஒரு அறையாக என்ன செய்ய முடியாது. அவர் சொன்னது, மாடியில் நீங்கள் போய் சுற்றி வரலாம், சென்ட்ரு ஓப்பனாக இருக்குன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நம்ம ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணோம்னா தான் கிரவுண்ட் ஃப்ளோரை பயன்படுத்துகிற மாதிரியே அந்த ஃப்ளோரையும் ஃபஸ்ட் ஃப்ளோரையும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு. உடனே இப்படி நாங்கள் பேசிகிட்டுக்குள்ளேயே பட்ஜெட்டு 15-20 கிராஸ் பண்ணி போயிடுச்சு. முடிக்கும் போது 30 லட்ச ரூபா. இப்போ இருக்கிற வீடு வேலை முடியும் போது எவ்வளவு? 30 லட்ச ரூபா. ஆமாம். இப்போ நாம் அந்த சிட் அவுட் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் கேரளாவிலேருந்து ஆட்கள் கொண்டு வந்து தங்க வச்சுருந்தோம். நம்முடைய கார்பெண்டருக்கு உடைய ஒரு நாள் டியூட்டிக்கு நான் சமமாக 3 மடங்கு சம்பளம். அவ்வளவு நகாசு வேலைகள் எல்லாம். இங்கே உள்ளவங்கள செய்ய சொன்னீங்கன்னா அவங்க சேரு பெஞ்சு செய்கிற மாதிரி செய்வான். அதையும் அதனுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் வந்து அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க, யார் வந்து செஞ்சாங்கன்னு. அந்த கதவு, இந்த ஏணிப்படி இருக்குல்ல, ஸ்டீலில் தான் போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. வுட்டில் வேணும்னு நாங்கள் பிடிவாதமாக நின்னோம். நீங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஒரு கூம்பு மாதிரி நிறுத்தியிருப்பாங்க, அதனுடைய தடி இவ்வளவு தடி, இவ்வளோ பெரிய மரம். அதை தேய்ச்சி எடுக்கும்போது தான் எவ்வளோ கிடச்சிது. பிறகு அதையிலெல்லாம் அந்த நட்டு போல்ட்டெலாம் ஈயங்காய்ச்சி ஊற்றினா தான் இவ்வளோ பெரிய வெயிட்டை தாங்கும். ஸ்டீல்னால் ஈஸி, வுட்டு வந்து கஷ்டம் நிறுத்துறது.
இப்படியே அந்த பட்ஜெட்டு 30 ரூபாய்க்கு போயிட்டு 30 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு. வீடு கட்டி முடிக்கும்போது மாதம் 20,000 வட்டி கட்டுறோம். நாங்கள் மாதம் எவ்வளோ வட்டி? 20,000 வட்டி கட்டுறோம். சம்பளத்தில் கவர்மெண்ட்டில் பிடித்தம் போக வர்றதே 30,000 ரூபா தான். 10,000 ரூபாயில் குடும்பம் நடத்துகிறோம். 20,000 வட்டியை 18 ஆக்குறோம், 14 ஆக்குறோம், 15 ஆக்குறோம். அப்படியே 3 வருஷம் போராடி கரைச்சோம். எதுக்கு சொல்கிறேன்னா, திட்டங்கள் நம்ம இறைவனுடையது, வேலை யாருடையது? நம்முடையது. ஆனால் நான் வீடு கட்டும்போது ஒரு செய்தியை சொன்னேன். இந்த வீடை நான் கட்டுறது சைவ வேலைக்காக அப்படி சொல்லி தான் கட்டினேன். இப்படி கட்டும்போது வகுப்பு 7-8 மாதம் வகுப்பு எங்கே தான் நடந்தது? மாபாடியத்தை நம்ம தொடங்கினது அந்த வீட்டில் வச்சு தான். சிவஞான போத சிற்றுரை பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் வீட்டில் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அருணவடிகள் முதலியாரை வச்சு சிற்றுரை நடத்தினேன். பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்து நடத்தினேன். எல்லாமே தொடங்கினது எங்கே தான்? வீட்டில் வச்சு தான். இது நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி செய்தி இது தான். அதனுடைய பஞ்ச் டயலாக் இது தான். வேலை நம்முடையது, திட்டம் டைம் டேபிளை அவன் போடுறான், டியூட்டியை நாம் பார்க்குறோம். அதுதான் மாணிக்கவாசகர் எதியமை பணிகொழு. நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், அருள் ஆசி செய்யுங்கன்னு சொல்லலையே. இன்னைக்கு காலையில் சிவாலயத்துக்கு திருவாசகம் பாட போகிறேன், அருள் செய்யுங்கன்னு கேட்கலையே. வேலையே நான் என்ன முடிவு பண்ணலைன்னார். எதியமை. ஆமாம், இன்றைக்கி என்ன வேலைங்கிறத சொன்னீங்கன்னா நான் வேலையை செய்வேன். அதிலிருந்து தான் கற்றுக்கிடணும். டியூட்டி நம்முடையது, டைம் டேபிள் யாருடையது? நம்ம எங்கே சிரமப்படுறோம்? ரெண்டையுமே நம்ம கையில் எடுக்கிறோம். அதுதான் அதை இதில் வேண்டுகிறதே அவ்வளோ அழகாக மாணிக்கவாசகர் பதிவு செஞ்சார். அதாவது, புழுவாய் பிறக்கினும் உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் என்று அப்பர் கேட்டதும் இதுதான். முடிவுரை. இங்கு அன்பு வேண்டப்படுவதால் அன்பு வேண்டப்பட்டிருந்தாலும் விண்ணப்பம் வீடு பேராக இருக்கிறது. அன்பை கேட்டதே எதுக்காகத்தான்? அதனால் ஆனந்தத்து அழுந்துதல் என்பது பொருந்துகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரது கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. இந்த டேபிளெல்லாம் முறையாக எடுத்து போடணுங்க. நாங்கள் முன்னால் போகிறோம், எடுத்து போட்டு வந்துடுங்க. சரிங்க ஐயா, எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க. அதான் பழனி கோயில் போயிட்டாங்க.